இந்த மாதிரி எந்த விதமான ஆபத்தான கெமிக்கல்ஸும் இல்லை. இந்த கெமிக்கல்ல இருக்கிற மார்க்கெட்ல கிடைக்கிற டையினால வந்து நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும், நரம்பு தளர்ச்சி வரும், கண் பார்வை மங்கலா இருக்கும். ஸோ சில நீங்க கெமிக்கல் ப்ளீச்சுக்குள்ள போட்டிங்கன்னா இந்த பக்கம்லாம் கண்ணெல்லாம் வலிக்கும், எரியும், தூக்கம் வராது, சில நேரத்தில் பார்வையே கொஞ்சம் ஹெல்த் வீக்னஸாக இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. இதுவும் ஆக்சுவலாக எங்கள் அப்பாக்காக நான் ரெடி பண்ண ப்ராடக்ட். உடனே அந்த பாத வெடிப்பு வந்து வலி குறைஞ்சி ஒரு 30 நாளில் சரியாகும். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஹிமாலய சால்ட், டெத்மட் சால்ட்டு, இந்த மாதிரி ஒரு 6 வகையான உப்பு கலந்தது. பெஸ்ட் சோப் பார்த்தீங்கன்னா கேமல் மில்க் மஞ்சிஸா. இந்த கேமல் மில்கை வந்து நாங்கள் ராஜஸ்தான்ல இருந்து எங்கள் ரிலேஷன் மூலமாக இம்போர்ட்டட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த சோப்ஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ இதுக்காக நான் 4 இடத்துல வந்து நான் அந்த சோப்பு கிளாஸ் போயிருக்கேன். ஒன்று வந்து பயோ என்சிஎம் பேஸ்டு பண்ணியிருக்கேன், ஒன்று பயோ என்சிஎம், இன்னொன்று இன்ஃபியூஸ் பண்ணி ஆயில், வாட்டர், கடைசியாக லாஸ்ட் பவுடர். அதுதான் எங்களோட சோப்போட ட்ரெடிஷ்னல். உழவின்றி உணவிலை நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய டைமண்ட் நேச்சுரல்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இது கடைன்னு சொல்லிட்டு கடை ரீதியாக பார்க்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு உமன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு, அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவும் நேச்சுரலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். அதனால தான் அவங்களை இன்றைக்கி வந்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். மிக முக்கியமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒட்டக பால்லேருந்துலாம் இவங்க வந்து சோப்பு தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல போடக்கூடிய, மவுத்தில் போடுற லிப் பாமு, இதெல்லாமே அவங்க வீட்டில் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து படித்து சிங்கப்பூரில் போய் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. வாங்க இன்றைக்கி அவங்கள சந்தித்து இந்த டைமண்ட் நேச்சுரல்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் இவங்க என்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க, அதுவும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. ஆக்சுவலா ஏன்னா நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. உங்களோட யூனிட் வந்து அங்க ஃபேக்டரியில இருக்கு, அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க சேல் பண்ணி. ஆமா, இது வந்து எப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துல மகளிர் திட்டம்னு ஒரு ஆர்கனைசேஷன் கவர்மெண்டோடது. அதுல வந்து இத மாதிரி நல்லா பண்ற உமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ என்னோட ப்ராடக்ட் மெயினா வச்சுட்டு நான் வந்து ஒரு 4-5 உமனோட ப்ராடக்ட்ஸும் இதில் வச்சுருக்கோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது போக இந்த ஷாப்பும் கொடுத்துருக்காங்க. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கொடுங்க. வணக்கம், நான் தான் வைரப்பிரியா, ஃபவுண்டர் ஆஃப் டைமண்ட் நேச்சுரல்ஸ். கடந்த 7-8 வருஷங்களாக நான் இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் மெயின் பார்த்தீங்கன்னா எங்களோட சோப்பு, ரேபிட் பிளட் ஹேர் ஆயில், லிப் பாம்ஸ், குங்குமாதி ஆயில். குங்குமாதிலாம் எங்களோட ஃபாஸ்ட் செல்லிங் மூவிங் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக 1% கூட கெமிக்கல் இல்லாமல், கலர்ஸ் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பண்ணுறோம். இது ப்ராப்பராக கோர்ஸ் முடிச்சுட்டு பண்ணுறேங்க. சிங்கப்பூரில் ஜாப்பனீஸ், கொரியன் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணணும்னு இதுக்காகவே டிப்ளமோ கோர்ஸ், அதாவது இந்த சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு தான் பண்ணுறேன். எனக்கு என்ன வருத்தங்கள் அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யாரையும் தப்பு சொல்ல விரும்பல. பட் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லாமல் சும்மா யூடியூப் பார்த்து, ரீல்ஸ் பார்த்து, யாரை பார்த்தீங்கன்னா சோப்பு செய்கிறாங்க, யாரை பார்த்தாலும் லிப்பாம் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நல்லா படித்து அந்த ப்ராடக்டை வந்து நாலேஜ் பண்ணி அது ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்டாக கொண்டு வரணும்னு தான் என்னோட ஆசை. ஸோ என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிசல்ட் பேஸ் தான். அது வந்து உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ப்ரெக்னன்சி சேவ் ப்ராடக்ட் தான். அபோவ் 1 இயர் கிட்ஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணலாம். ஃபுட்டும் ரெடி பண்ணுறாங்க, அம்மா ஃபுட் ப்ராடக்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ என்னோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைங்க வந்து ட்வின்ஸு. ஒரு பாப்பா 700 கிராம், இன்னொரு பாப்பா 900. அவங்கள 3 மாசமா வந்து என்ஐசி பேபியில் கேரில் வச்சு தான் நாங்கள் காப்பாற்றி கொண்டு வந்தோம். ஸோ அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப வெயிட் லோவாக இருந்ததுனால ஒரு ஹெல்த் மிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணது தான் 70 இன்க்ரீடியன்ஸ். அது மூலமாக என் குழந்தைங்க வந்து நான் ரெக்கவர் பண்ணி வந்ததுனால இது ஆரம்பித்தேன். அப்புறம் அப்பாவுக்கு வந்து சுகர்னால கால் ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும். ஸோ அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சது அந்த சோப்பு ஜர்னி. அதில் வந்து ஆவாரம்பு சோப்பு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. இப்போ ஒரு 7-8 மாசமா ஆச்சு அப்பா என்னை விட்டு தவறிட்டாங்க. பட் வந்து இந்த ஜர்னியை விடக்கூடாது. ஒரு ஆரோக்கியமான பொருள் வந்து எல்லார் கையிலையும் சேரணும், எல்லா குழந்தைங்களுக்கும் அதை போய் சேரணுன்ட்டு தான்
இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு ஒரு எமோஷனலாகவும் இருக்கு உங்களோட ஜெர்னி. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க தொடர்ந்து இன்னும் நிறைய பண்ணுன்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். இப்போ நீங்க இந்த டைமண்ட் நேச்சுரல்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக என் பேர் வைரப்பிரியா. ஸோ அழகுனாலே ஜொலிக்கணும், அழகுனாலே ஜொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைமண்ட் மாதிரி நீங்கள் எல்லாருமே மின்னணும் எங்கள் ப்ராடக்ட் வாங்கி அப்படிங்கிறதுக்காக டைமண்ட் நேச்சுரல்ஸ்னு பேரை மாற்றிக்கிட்டேன். வைரப்பிரியான்றதுனால உங்கள் பேர்? கண்டிப்பாக என் பேர். அது மெயின் வந்து ஜொலிக்கணும், எல்லாருமே நம்ம ப்ராடக்ட் வாங்கினா ரிசல்ட் ஓரியண்டாக இருக்கணும், அதுதான் எங்களோட நேமோட அர்த்தம். சரிங்கக்கா. ஸோ நீங்கள் இதுக்குன்னு ப்ராப்பராக படிச்சுட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப நல்ல ஒரு வரவேற்பு தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஜெனரேஷனில் வந்து அதை பற்றி தெரியாமல் ஒரு கொஷின் கேட்டால் கூட அவங்களுக்கு அதை பற்றி பதில். கண்டிப்பாக ரீசெல்லர் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. சும்மா வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்ககிட்ட வாங்கி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்ககிட்டயே கேட்குறாங்க, உண்மையிலே நீங்கள் தான் பண்ணுறீங்களா அந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி வந்து எங்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக தான் எல்லாருமே பழகுவாங்க. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் நாங்கள் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். சரிங்கக்கா. இப்போ உங்க ப்ராடக்ட் ஒன் பை ஒன் பார்த்துலாங்களா? கண்டிப்பா. எங்களோட சோப்ஸ் பாத்தீங்கன்னா 14 வெரைட்டிஸ் இருக்கு. அதுல எங்களோடது வந்து பெஸ்ட் சோப் பாத்தீங்கன்னா கேமல் மில்க் மஞ்சிஸா. இந்த கேமல் மில்கை வந்து நாங்க ராஜஸ்தான்ல இருந்து எங்க ரிலேஷன் மூலமா இம்போர்ட்டட் பண்ணி இங்க கொண்டு வந்து இந்த சோப்ஸ் ரெடி பண்றோம். ஸோ இதுக்காக நான் 4 இடத்துல வந்து நான் அந்த சோப்பு கிளாஸ் போயிருக்கேன். ஒன்று வந்து பயோ என்சிஎம் பேஸ்டு பண்ணியிருக்கேன், ஒன்று பயோ என்சிஎம், இன்னொன்று இன்ஃபியூஸ் பண்ணி ஆயில், வாட்டர், கடைசியாக லாஸ்ட் பவுடர். அதுதான் எங்களோட சோப்போட ட்ரெடிஷ்னல். ஜாப்பனீஸ் முறைப்படி அது எவ்வளோ ஹார்டாக கொண்டு வரலாம், கூட கொஞ்சம், அதாவது கோல்ட் ப்ராசஸ்னாலவே 20 நாள் தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக நாங்கள் இப்போ இது ஒரு வந்து இந்த ப்ராடக்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னக்கா சொல்றீங்க? திருநெல்வேலியில் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி? அதுதான் சார், ராஜஸ்தானில் வந்து ரிலேஷன் இருக்காங்க. எங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சில ஐட்டம்ஸ் வந்து எங்கள் சொந்த நிலத்துல இருந்து எங்கள் தெரிஞ்சவங்க மூலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதர் ப்ராடக்ட்லாம் இதே மாதிரி நேச்சுரலாக யார் பண்ணுறாங்க அவங்கள தேடி போய் வாங்கி ஒன் டைம் நாங்கள் அங்கே போய் கான்டாக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் குங்குமப்பூ காஷ்மீர்லேருந்து கொண்டு வரோம். ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி எல்லாமே, ஆலிவ் ஆயில், ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்ட்லாம் சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து சில இன்க்ரீடியன்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தரமான பொருளாக வச்சு நாங்கள் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. கண்டிப்பாக இது ரொம்ப அதிகமான உழைப்பு இருக்குது. எல்லாரும் வந்து கேட்குறாங்க, வெறும் 400 சப்ஸ்கிரைப் தான் வச்சுருக்கீங்க, உங்களை எப்படி நம்புறது? அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து 100 ரூபா கொடுத்தாலே ஃபேக் ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. 400 இருந்தாலும் போதும், நம்மளோட ஒரிஜினல் கஸ்டமர் போதும் அப்படின்னு விட்டுட்டோம். நிறைய இன்ஃப்ளூயன்சர், நிறைய ஸ்டால் நடத்துறவங்க, இவங்க கிட்டலாம் நானும் போய் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஏன்னா என் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நிறைய பண செலவு வேஸ்ட் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிறவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா நம்ம போய்க்கலாம், நம்மளோட உண்மையான கஸ்டமர் இருந்தா போதும் அப்படி பண்றோம். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் 10,000 50,000 கேட்கறாங்க. உண்மையிலே நாங்க வந்து ஸ்டார்டிங் லெவல் பிஸ்னஸ்ங்கும் போது நம்மளாலாம் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. ஸோ தம்பி வந்து நியாயமா நடந்துக்கிறதுனால இந்த மாதிரி யார் சப்போர்ட் பண்றாங்க, எங்களை மாதிரி உமன் என்டர்பிரனர், ஃபார்மர்ஸ், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற இன்ஃப்ளூயன்சர், ஒரு உமன் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ற ஸ்டால் ஆர்கனைசர், இவங்க கூட மட்டும்தான் நான் டைப் வச்சு என்னோட மார்க்கெட்டிங் லெவலை நான் நடத்திட்டு இருக்கேனே தவிர பெரிய லெவல்ல போய் டக்குன்னு 10,000 1 மில்லியன் வியூஸ் போகணும், எனக்கு நிறைய ஃபேக் கஸ்டமர் வந்து எனக்கு தேவையில்லை, நேர்மையா இருந்தா போதும் அப்படின்னு ஸ்லோவா போயிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு தான் நாங்க கனெக்ட் ஆயிருக்கோம். கண்டிப்பா சேர்ந்து பயணிப்போம். இப்போ உங்களோட ப்ராடக்ட்லாம் பார்த்துலாங்களா? கண்டிப்பா. 14 வெரைட்டிஸ் சோப்ஸ்ல வந்து கேமல் மில்க், டாங்கி மில்க் இருக்கு, கோட் மில்க் வந்து எங்களோட லோக்கல் ஃபார்மர்ஸ்டே வாங்கிக்கிறோம். டாங்கி மில்க் வந்து இங்க எங்க ஏரியாலே ஒருத்தங்க ஃபார்ம் வச்சு நடத்துறாங்க. அடுத்த வீடியோல நான் அவங்கள பத்தி கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அடுத்தது பப்பாயா சோப்ஸு, இது வந்து ஆவாரம்பூ சோப்பு. இதுதான் அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த கருப்பு கூட மாறும் ரெடி பண்ணது. ஸோ இது வந்து ரெட் வைனு, இது சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து வெப்பாலை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெப்பாலை தைலம், சொறி சிரங்கு, சொரியாசிஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா
கோகனட் மில்க் சாண்டல் சோப்பு, ட்ரிபிள் பட்டர்லேயே நாங்கள் ABC ப்ளஸ் 3 விதமான பட்டர் இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணுறோம். அப்புறம் ப்ரீமியம் எக்ஸிமா சோப்பு, இது வந்து குப்பாமேனி நீம் துளசி, இதுவும் ஸ்கின் ரேஷஸ் இந்த மாதிரி. அப்புறம் ஆலோவேரா ரோஸ் ஃப்ளேவர், இது வந்து ஆலோவேரா நாங்கள் ஜூஸ் ஆட் பண்ணுறோம், ஆலோவேரா ஹைட்ரோசல் ஆட் பண்ணுறோம், ஆலோவேரா பவுடர் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆயிலில் இன்ஃபியூஸ் பண்ணுவோம், வாட்டர்லேயும் இன்ஃபியூஸ் பண்ணுவோம், லாஸ்ட்டு பவுடராக ஆட் பண்ணுவோம். ஸோ மொத்தம் 14 வெரைட்டி சோப்ஸ் இருக்கு. அது போக நம்ம கிட்ட பெயின்லெஸ் வேக்ஸ் பவுடர் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் நிறைய லேடிஸ் வந்து பார்லர் போய் வேக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வித்தின் 20 மினிட்ஸ்ல வலி இல்லாம உங்க பிக்மெண்ட்டையும் போக்கிரும். ஸோ இதே மாதிரி தாங்க எல்லாமே ஆலோவேரா பியூர் ஜெல்லு, அப்புறம் நலங்கு மாவு, சீயக்கா, பேபி பாத் பவுடர், இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்டா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாடி வாஷு, டக்குன்னு காலையில் சோப்பு தேய்க்க முடியாதவங்க வந்து இந்த ஷவர் ஜெல்லை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக குளிச்சிக்கலாம். அப்புறம் பாடி லோஷன், குழந்தைங்களுக்கு மசாஜ் ஆயில், இது 21 வகையான கெரியர் ஆயில் ஆட் பண்ணி நாங்கள் இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம். அப்புறம் கோட் மில்க் ஷாம்பு வந்து ரொம்ப மைல் ஃப்ரீயாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பீர் ஷாம்பு, அப்புறம் ப்ரோட்டீன் அவகோடா கண்டிஷனர், விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். எங்ககிட்ட ஃபாஸ்ட் செல்லிங்னா இந்த ரெட் வைன் ஃபேஸ் வாஷ், இதுதான் வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கு. அப்புறம் பிரிங்காராஜ் ரோஸ்மேரி அரப்பு ஷாம்பு, இது வந்து இது ஆன்டி டாண்ட்ரஃப்க்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் ரொம்ப மோஸ்ட் ஃபாஸ்ட் என்னோட ரொம்ப ப்ராடக்டே என்னோட பிராண்டே பெரிய அளவுக்கு மாறதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் தான். இவங்க வந்து ரேபிட் பிளட் ஹேர் ஆயில், இவங்க வந்து 24 கேரட் கோல்டு குங்குமாதி ஆயில். இது வந்து ஃபேஸுக்கு வந்து ஒரு ரிசல்ட் பேஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து ஹேரோட எல்லா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸையும் இது சரி பண்ணிடும். ஸோ பியர்ட் சீரம் வந்து ஜென்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் பியர்ட் சீரம். ஸோ இதுதான் எங்களோட ஒட்டுமொத்த ப்ராடக்ட்ஸ். இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்டாக வேணும். ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காதுங்க. 30 to 60 days கண்டிப்பாக ஆகும். எல்லா ப்ராடக்ட்டும் அப்படி ஆகாது. சில ப்ராடக்ட்டுக்கு சில பீரியட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கண்டினியூஸாக விடாமல் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உமன்ஸ் வீட்டில் வேலை செய்வாங்க, தண்ணியிலே இருப்பாங்க, நிறைய பேர் ரோட்டில், இந்த மாதிரி நிறைய லேடிஸ் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுனால பாத வெடிப்பு இந்த மாதிரி வருது. ஸோ அதுக்காக இது இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் வந்து வெந்நீரில் இந்த உப்பை ஆட் பண்ணி லெமன் ஒரு ட்ராப் வந்து ஃபேஸ் வாஷ் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நாங்கள் பூமை ஸ்டோன் ஒன்று கொடுப்போம். அதை வச்சு ரப் பண்ணி ஃபுட் பட்டர் போட்டால் உடனே அந்த பாத வெடிப்பு வந்து வலி குறைஞ்சி ஒரு 30 நாளில் சரியாகும். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஹிமாலய சால்ட், டெத்மட் சால்ட்டு, இந்த மாதிரி ஒரு 6 வகையான உப்பு கலந்தது, கருப்பு உப்பு இந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் சித்தா கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த விவரம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணதான் இது 1% கூட கெமிக்கல் இல்லை. அப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு பட்டன் ஆயில். இந்த பட்டன் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணும், ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணும், ஹேர் டென்சிட்டியை அதிகப்படுத்தும். இது வந்து நாங்கள் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில இருந்து இம்போர்ட் பண்ணி இந்த ஆயிலை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயுமே எந்தவித கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவோ கிடையாது. லெவண்டர் எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்றோம். அடுத்து அதுக்கு கலக்கு தயார் பண்ணக்கூடிய பொருட்களை அங்க இருந்து வாங்குறீங்க? கண்டிப்பா. அதோட இன்கிரிடியன்ட்ஸ் அங்க இருந்து வாங்கி நீங்க சேல் பண்றீங்க? கண்டிப்பா. இதெல்லாம் வந்து நாங்க ஒவ்வொரு ஏஜென்ட் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க மூலமா நாங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணுவோம். கண்டிப்பா. ஷியா பட்டர், கோகோ பட்டர், இது கோகோ பட்டர்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்து தான் வருது. கோகோ பவுடர்ஸ் அந்த மாதிரி சில ஒரிஜினலா நமக்கு வேணும், பியூரா வேணும்னா அப்படி நாங்க கலெக்ட் பண்ணிப்போம். அடுத்தது எங்களோட ரொம்பவே ஒரு உழைப்புன்னு பாத்தீங்கன்னா அது குங்குமாதி ஆயில். அடுத்து இந்த பிங்கிஷ் க்ளோ ஃபேஸ் மாஸ்க், இது வந்து நாங்க டீஹைட்ரேஷன் மிஷின்ல பண்றோம், சோலார்ல பண்ணல. சோலார்லயும் இயற்கையான சூரிய வெளிச்சத்திலையும் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்ம வந்து டைம் பீரியட் வந்துடும். இப்போ நம்ம கேரட்டை வந்து துருவி காய போட்டிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு சன்லைட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு 2 hours வந்து காஞ்சிருக்கும். நம்ம மறுநாள் போய் காய வச்சோம்னு பார்த்தீங்கன்னா அது பூசண பூக்கும், கெட்டு போகும், இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. பட் கிடைக்காதுன்னு சொல்ல வரல. பட் அதுக்காக நாங்கள் சோலாரும் போடல. சோலாரும் சேம் கிட்டத்தட்ட சூரிய வெளிச்சத்துல பண்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு ரொம்ப தேடி அலைஞ்சப்போ தான் டீஹைட்ரேட் மிஷின் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டீஹைட்ரேட் மிஷின்ல பூக்கள், பழங்கள், காய்கறிகள் இதை மட்டும்தான், வேற எந்த இன்கிரீடியன்ட்டும் கிடையாது. அதை நாங்க
திருவி காய வச்சு அதுல கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ட்ரைஸ் ரெடி ஆகும். அந்த ட்ரையை நாங்க திரிச்சு பேக்கெட் பண்ணி அப்படியே கொடுக்குறோம். இதுலயும் ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவும் இல்லை. இது 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். பட் இது இன்ஸ்டன்டா உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். ஏன்னா பார்லர் போய் கஷ்டப்படுறதுக்கு ஒரு இன்ஸ்டன்டா இதுல வந்து ஒரு பன்னீர் ஹைட்ரோசலை மிக்ஸ் பண்ணி பன்னீர் ரோஸ் ஹைட்ரோ மிக்ஸ் பண்ணி பேக் போட்டு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டன்டா இதாயிரும். அப்புறம் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட இந்த ஹெர்பல் ஹென்னா தான். இதுல பிளாக், பர்கண்டி, பிரவுன் 3 கலர் வச்சிருக்கோம். ஆனா ஃபாஸ்ட் மூவிங் பாத்தீங்கன்னா பிளாக் கலர். இதுல வந்து கரும்புலா, அவுரி, கரிசாங்கண்ணி, ஹென்னா இந்த மாதிரி இயற்கையான பொருள் தான் ஆட் பண்றோம். இதுதான் எங்க கிட்ட பாத்தீங்கன்னா மந்த்லி 100ல இருந்து 500 பாக்கெட் வரைக்கும் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இதுல 1% கூட பிபிடி, அமினோ ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி எந்த விதமான ஆபத்தான கெமிக்கல்ஸும் இல்லை. இந்த கெமிக்கல்ல இருக்கிற மார்க்கெட்ல கிடைக்கிற டைனால வந்து நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும், நரம்பு தளர்ச்சி வரும், கண் பார்வை மங்கலா இருக்கும். ஸோ சில நீங்க கெமிக்கல் ப்ளீச்சுக்குள்ள போட்டிங்கன்னா இந்த பக்கம்லாம் கண்ணெல்லாம் வலிக்கும், எரியும், தூக்கம் வராது, சில நேரத்துல பார்வையே கொஞ்சம் வீக்கா ஹெல்த் வீக்னஸா இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. இதுவும் ஆக்சுவலா எங்க அப்பாக்காக நான் ரெடி பண்ண ப்ராடக்ட். ஸோ அது வந்து இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்டா இருக்கு. ஸோ இதுலயும் 1% கூட கெமிக்கல் கிடையாது. இது இன்ஸ்டன்டா மறுநாள் வந்து வாஷ் பண்ணிட்டு மறுநாள் தேவையான அளவு எடுத்து பேக் போட்டு ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஆஸ்மா பேஷண்ட்டும் பிரெக்னன்சி லேடிஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணதுக்கு நாங்க சஜஸ்ட் பண்ண மாட்டோம். மற்றபடி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில வெயில் அடிக்கணும், ஏன்னா குளிர்ச்சியான பொருள். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்போ யூஸ்வலா காமனா பண்ற ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பொடுகு. அந்த பொடுகுனாலதான் வந்து ஆக்னே, போர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகுது. ஸோ அதுக்காக இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆன்டி டேண்ட்ரஃப்ல பாத்தீங்கன்னா பொடுதலை, லெமன், இஞ்சி, அப்புறம் பூண்டு இந்த மாதிரி இயற்கையான பொருள் வச்சு இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட ஜேர்னி. இதுல எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உடனே ரிசல்ட் வராது, கொஞ்சம் நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வரும். இப்போ உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். எல்லாமே ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு தேவையா இருக்கு. ப்ளஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு உழைப்பு இருக்கு, அந்த அதுக்கான இன்கிரிடியன்ஸ்லாம் அவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க கண்டிப்பா ரேபிட் பிளட்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தென்காசியில இருந்து ஒரு பண்ணையில இருந்து எடுத்துட்டு வரோம். எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாமே கரெக்டானவங்களுக்கு போயிட்டு சேரணும். இன்னொன்று உங்களோட ப்ராடக்ட் கேட்டலாக்லாம் நான் பார்த்துருந்தேன். எல்லாமே விலை வந்து ஒரு 300, 400 rupees to 300. 50 rupeesல லிப் பாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து 300, அதாவது பிங்கராஜ் ஷாம்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அதுதான் ஃபைனல். லாஸ்ட் ஆயில் தான், ஹேர் ஆயில் தான் 300 முடியுது. இன்னொரு டவுட் நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஆன்லைன்ல பெரிய பிராண்ட்லாம் 600 ரூபாய்க்கு கம்மி எதுவும் கிடையாது. நீங்க இந்த விலைக்கு தரீங்கன்னா என்ன காரணம், அதை மக்களுக்கு சொல்றேங்க. ஏன்னா அவங்க வந்து தவறா புரிஞ்சுக்க கூடாது. கம்மியா தராங்க அப்படின்னு ஏராளமா நினைக்க கூடாது. இதுக்கு முன்னாடி எஃபோர்ட் இருக்கு. பட் நீங்க சொல்லுவீங்க இது சாமானிய மக்களுக்கு, வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு கூட இது போய் சேரணும்ன்றதுக்காக தான் ரேட். அதை நீங்களே ஒரு டைம். ஏன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கேர் பண்றவங்க தான் அதிகமா வாங்குவாங்க. ஏன்னா 30 ரூபாய்க்கு சோப்பு கிடைக்கும். அப்படிங்கும்போது நம்ம கிட்ட 120க்கு சோப்பு வாங்குறது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனா இன்னைய ரேட்டுக்கு கோகனட் ஆயில் பாத்தீங்கன்னா 560. நம்ம வந்து தரத்தை குறைக்க கூடாதுன்னு கோகனட் ஆயில்ல தான் பண்றோம். அனிமல் ஃபேட்டு, கிளிசரின் இந்த மாதிரி எந்த இதுவும் பண்றது இல்ல, கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் தான் பண்றோம். ஸோ நம்ம கிட்ட என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் சப்போர்ட் பண்ணணும், ஒரு ஆரோக்கியமான பொருளை வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும், அதை வந்து விலை மலிவா கொடுக்கணும்னு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய லாபம்லாம் வேண்டாம். முதல்ல இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் போய் ரீச் ஆகட்டும். 50 ரூபீஸ்க்கு லிப் பாம் கொடுக்குறேன்னா அதே லிப் பாமை நீங்க போய் ஆன்லைன்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100 above தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே ரேட் கம்மி தான். உங்களுக்கும் எங்க ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, எங்க கிட்ட வாங்கணும் அப்படின்னா, லோக்கலா இருந்தீங்க திருநெல்வேலி அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஸ்டோர் நெல்லை கிராஃப்ட்ல வந்தீங்கன்னா எங்க ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும். இல்ல இங்க இது வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை விஓசி ஸ்ட்ரீட் இருக்கு. விஓசி ஸ்ட்ரீட்ல மேடை போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைட்ல எங்களோட ஸ்டோர் இருக்கு. இங்கேயும் வந்து வாங்கலாம். இல்ல எங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வீடு வந்து ஜங்ஷன்ல இருக்கு. நீங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம். அதே நேரத்துல எங்க கிட்ட வெப்சைட்டோ இந்த மாதிரி எதுவும் ஆப்ஸோ எதுவும் இல்ல. ஒன்லி வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த ரெண்டுலயும் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்களும் எங்களோட ஸ்டாஃபும் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். ஸோ அது மூலமா எங்க ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். இப்போ திருநெல்வேலி இல்லாம இருக்க சென்னை பீப்புள்
கோயம்புத்தூர் ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். 500 அபோனா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரலாம். ஸோ லிப் பாம் இந்த மாதிரி சின்ன பொருட்கள் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி தான் வாங்க முடியும். அதே நேரத்துக்கு நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பா கிடையாது. அக்கா இப்போ உங்களோட ப்ராடக்ட் ப்ளஸ் உங்களோட ஷாப்புக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எங்கள் சேனல் மூலயமாவும் உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே சேர்ந்து நிறைய ஒரு ரீச் தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சேனல் சார்பாகவும் வாழ்த்துறோம் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நீங்கள் தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணி நிறைய இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான இந்த ஜேர்னி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.